திருநெல்வேலியை அடுத்த சுத்தமல்லியில் இயற்கை முறையில் எண்ணெய் தயாரிக்கும் ஆலை செயல்பட்டு வருகிறது. பழமையான தொழில் முறைகளே சுகாதாரத்திற்கு உத்தரவாதம் என்கிறார் ஆலை உரிமையாளர். இது குறித்த செய்தியினை சற்று விரிவாக பார்க்கலாம். நெல்லையை அடுத்த சுத்தமல்லியில் இன்றும் பழங்கால முறையில் மாடுகள் பூட்டி கல் செக்கில் எண்ணெய் தயாரிக்கிறார் சீனிவாசன் என்ற விவசாயி. செக்கு மூலம் தயாரித்த நல்லெண்ணெய், கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய் போன்றவற்றை நேரடியாக வாடிக்கையாளர்களுக்கே அவர் விற்பனை செய்கிறார். எங்களுடைய முன்னோர்கள் ஒரு காலத்தில் செஞ்சுட்டு இருந்த விதம் இந்த விதம் இயந்திரமயமானதுனாலையும் விளம்பரம் இல்லாத காரணத்தினால எங்களுடைய இந்த தொழில் நசி உடஞ்சி எல்லாம் முடிஞ்சாங்க, எல்லாம் நிப்பாட்டினாங்க. இது ஆரோக்கியத்தை இப்போ மக்கள் வந்து புதுசாக விரும்புறதுனால நாங்கள் இந்த மாதிரி செஞ்சால் இது மக்கள் மத்தியில் நல்லபடியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதுலையும் தன்னம்பிக்கையில் தான் இந்த மாதிரி இறங்கி செயல்பட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி அரைக்கும் பொழுது வரக்கூடிய எண்ணெய் வந்து மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும். மாடு பூட்டி செக்கு ஆட்டுவதால் நாளொன்றுக்கு 28 லிட்டர் வரை மட்டுமே எண்ணெய் தயாரிக்க முடியும் என்கிறார் சீனிவாசன். செக்கில் இயற்கையான முறையில் தயாரிக்கப்படும் எண்ணெய் சுத்தமாகவும் முழுமையான உயிர்ச்சத்துக்கள் கொண்டதாகவும் இருப்பதாக வாடிக்கையாளர்கள் கூறுகின்றனர். நாங்கள் சரியான பாத்திரம் பார்த்து எடுக்கும்போது தான் இதில் முழு சத்துக்கள் நிறைஞ்சிருக்கிறதுனால நாங்கள் நல்ல சுத்தமான முறையில் தயார் பண்ணதுனால எங்கள் நேரில் வந்து பார்த்து நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. வாடிக்கையாளர்கள் நிறைய இருக்காங்க. எங்களோட தயாரிப்பு நல்லா சுத்தமாக இருக்கும். மக்களுக்கு சுத்தமான சுகாதாரமான எண்ணெய் கிடைக்க வேண்டும் என்பதே தமது நோக்கம் என்கிறார் சீனிவாசன். இதுபோன்ற முயற்சிகளுக்கு அரசு ஊக்கம் கொடுக்க வேண்டும் என்பதும் அவரது எதிர்பார்ப்பு. இயற்கைசார் படைப்புகளின் விற்பனையை பரவலாக்க வேண்டிய நடவடிக்கைகளை அரசும் குடிசை தொழிலில் எடுக்கப்படும் இந்த துணிச்சலான முயற்சிகளுக்கு வரவேற்பளிக்க மக்களும் தயாராக வேண்டும் என்பதே இவர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சங்கருடன் நெல்லையிலிருந்து நாகராஜன்.